கொக்கையில் மாப்பிள்ளை பார்த்துட்டு வர்றேன். மாமன்காரன் என்னை பைப்பு கட்டா பேசி நான் கயத்தை போட்டு தூங்கி ஒரு அறுத்து தான் என்ன நான் சின்ன வயசுல வடிவாக இருப்பா இல்லை அவன் என்ன சொல்லுவாங்க, எனக்காக தூங்கின ஒருவரை நான் கைவிடையில கேட்டவே கேட்டதானே அப்போ கட்டாயம் செய்தானே வெப்பன் தடுத்தாலும் பரவாயில்லைன்னு அம்மா விളിக்கிட்டா என்னம்மா. சரி வந்தேன். வெரி குட் வெரி குட். உடுப்பு மணி அடுத்தடுத்த போகிறேன் இல்லை மழை வந்து குழப்பிட்டேன்னு கொண்டு அப்படி தின்னு பெரிய வேலை நீங்க நடந்து 16 நடந்து நான் 11 வயதில் பின்னேரம் 5 மணிக்கு ஒரு தேர்தானே குடிப்பேன் அவ்வளோதான். மற்ற மாதிரி அடிக்கடி தேர்தானே உருளைக்கிழங்கு இல்லை, மரவள்ளிக்கிழங்கு இல்லை, கிழங்கு வகை சாப்பிடக்கூடாது. அப்படி எல்லாம் கட்டுப்பாடு. என்னண்டம்மா இப்படி குறைச்சனீங்க, இப்படியே இருந்து கொள்ளுங்கோ, உங்களுக்கு இனி மருந்து தேவையில்லை. அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லையாம்மா நிப்பாட்டியாச்சு போட்டு நீங்க திரும்ப துவங்காதீங்க. இந்த கொண்டோல்லே வச்சிருந்தீங்களா அப்படியே அப்படிதான். ஆமா நீங்க எப்படி இருந்தீங்க அதே மாதிரி நடுக அப்படி இருக்கோம் இருந்தா இதை நாங்கள் இதால மீட்கலாம். சொந்தமான கல்யாணம் பிள்ளைகளுக்கும் வண்டி கொடுத்து இதே நானும் இடத்துல வீடு கட்டி கட்டி பிடுங்கி கொடைக்க இருக்க நீங்க பிடுங்க இந்த இதுக்கு இருக்கு இதுக்கு நாங்க புகரப்படையாக்கட்டும் கதைக்கிறதானே இப்படி கஷ்டப்பட்டாக தைக்கிறோம் அவன் கொடுக்குற நேரம் கொடுக்கட்டும் எங்களால் உதவக்கூடியதை கூட கதை கேட்கல இன்னொருத்தர் சரி பரவாயில்ல நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லி தந்திருக்கிறாரு. நீங்க தோட்ட வாழைக்குள்ள வாழை யாருக்கு பைபாஸ் வீடு மாதிரி இல்ல உங்களை ஞாபகம்